தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி 2021 தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமில நடைபெற்று வருகிறது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல கொடுக்குற வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம், எக்ஸாம் முடிகிற வரையும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல இப்போதைக்கு லாக்டவுன் சார், அதனால அங்க வந்து டேரக்டா என்னால படிக்க முடியலன்ட்டு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டவங்க டேரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் சமயம் முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் ஃபீஸ் மட்டும் எங்க அகாடமில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது முப்படை பயிற்சி மையம். இந்த காணொலியில் நாம் காண இருக்கின்ற பகுதி 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தினுடைய பயிற்சி வினாக்கள். சரிங்களா? இந்த 8ஆம் வகுப்பு பயிற்சி வினாக்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். ஏனெனில் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண்கள் புத்தகத்தினுடைய பின்பகுதியிலிருந்து தான் கேட்கப்படுகின்றது. ஆகவேதான் இதை நாம் இப்போது ஆராய இருக்கின்றோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். இது வந்து ஒரு இலக்கண வேண்டாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முடிஞ்சிச்சுன்னா வினை முற்று, இல்ல முற்றுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த முற்றுன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எஞ்சி நிற்கும் அப்படின்னா முடியலன்னு அர்த்தம். அப்ப முடியாது நிற்கக்கூடிய சொல் எச்சம். சரிங்களா? இந்த முடியாது நிற்கிற சொல்லு வினையா இருந்தா வினையச்சம், பெயராக இருந்தால் பெயரெச்சம். சரிங்களா? அந்த முடியாது நிற்கிற சொல்லுக்கு பக்கத்துல பெயர் சொல் வந்தா பெயரெச்சம், வினை சொல் வந்தா வினையச்சம். இங்க கேட்டுக்கிறது எஞ்சி நிற்கும் சொல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால எச்சம். சரிங்களா? இதனுடைய ஆன்சர் எச்சம். அப்போ முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல், முடியாத சொல்லு என்னன்னு சொல்றேன்னா எச்சம். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். பெயரெச்சம் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், கேட்டுங்க. இங்க பாருங்க, இத்து கூட்டல் ஊ. இந்த ஊ வந்தா கம்பல்சரி அது வந்து என்னவா இருக்குன்னா வினையச்சமா இருக்கும். இங்க பாருங்க, இத்து கூட்டல் இறுதி எழுத்து, அதாவது ஈற்று சொல்லுவோம்ல, ஈருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிரிங்க. ஆவல முடிஞ்சா அது 100% என்னவா இருக்குன்னா பெயரெச்சம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் வினையச்சம் தான், இத்து கூட்டல் ஈ. சரிங்களா? இப்போ இந்த ஈ ஊ இது ரெண்டும் வினையச்சம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பெயரெச்சம். சரிங்களா? பெயரெச்சம். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சத்தை கேட்டிருக்காங்க. பார்த்த, நான் ஷார்ட்கட்ல கண்டுபிடிச்சேன், இத்து கூட்டல் பார்த்த. சரிங்களா? பார்த்தராமன், பார்த்த கோமதி அப்படின்னு பெயரதை கொண்டுதான் அது முடியும். அப்படி முடிஞ்சாதான் முற்று பெறும். அப்போ பெயரச்ச சொல் எதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்த. அடுத்தது பாருங்க, குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு பெயரச்சம், சாரி குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? படி பாருங்க, பண்பினையா, வினையா, பெயரையா, காலத்தையா? குறிப்பு வினையச்சம் காலத்தை காட்டாது. இது முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. காலம் வந்து மறைந்து வரும், நம்ம தான் கண்டுபிடிக்கும். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? அப்ப ஆன்சர் காலத்தை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கற்றவருக்கு அழகு தருவது எது? கற்றவருக்கு அழகை தருவது, படிச்சவங்களுக்கு அழகை தருவது எது? தங்கம் கிடையாது, இது ஆபரணம். வெள்ளியும் கிடையாது, வைரமும் கிடையாது, கல்வி. படித்தவர்களுக்கு அழகு என்பது கல்வி, அவங்க நடந்துக்கூடிய பண்பு, திறமை. அடுத்தது பாருங்க, களன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்க பாருங்க, இப்பயும் நான் சொல்றேன், களன் அல்லால் இது இருக்கு இல்லைங்களா? இப்ப பாருங்க, களன் அல்லால். இங்க நாவ பிரிங்க, இன்னு கூட்டல் களன் கூட்டல் அல்லால்னு வரும். அது எங்க இருக்கு பாருங்க, இங்க புள்ளி வச்சத்துல வராது, இங்க இம்மு வந்து இது வராது, இங்க வரல, இங்கேயும் வராது. சரிங்களா? அப்போ களன் அல்லால், அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? பிரிச்சு பார்த்தும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், களன் அல்லால். அந்த முக்கியமான அந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிரிச்சுக்கணும், அந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கணும். சரிங்களா? அடுத்தது, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் சோம்பல் இன்றி வாழ்ந்தார் கிடையாது. வருத்தம் இது வந்து பாடப்பகுதியில் வர வேணா. வெகுளி கோபம் இல்லாமல் இதுவும் கிடையாது. அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார், இதுதான் பாடத்தில் வர்றதுனால நம்ம சொல்றோம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தாலும் என்ன இருக்கக்கூடாது? எந்த புலவராக எப்பேற்பட்டவராக இருந்தாலும் எது இருக்கக்கூடாதுன்னா அகம்பாவம் இருக்கக்கூடாது. கோபம் இருக்கலாம், சோம்பல் கூட சில பேர் இருப்பாங்க, வருத்தம் கூட சில பேர் இருக்கும். ஆனா எது இருக்கக்கூடாதுன்னா அகம்பாவம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அகம்பாவம் என்பது சரியான விடை. அடுத்தது, பாத்தீங்கன்னா கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதேதான் இங்க லாப பிரிங்க, இல்லு கூட்டல்
கோயில் அப்பா, வேற எதுவுமே பார்க்காதீங்க. சரிங்களா? கோயில் கூட்டல் அப்பா, இங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது என்னன்னா, இது தப்பு இதுவும் தப்பு, இது ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ஆன்சரை எடுத்துங்க. சரிங்களா? இதுல வந்து இங்க என்ன மாத்தி கொடுத்துருக்கணும், ஆனா ஒரே சேமா கொடுத்துருக்காங்க. இதுதான் ரைட்டு. கோயில் கூட்டல் அப்பா, கோயில் அப்பா. சரிங்களா? ஈஸியா அந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதை சேர்த்து கிடைத்தது. இந்த இன்னும் ஏவியும் சேருங்க. நே, இந்த நே என்ற எழுத்து எங்க வருது பாருங்க, இந்த வருது பாருங்க, இதுதான் கரெக்ட். சரிங்களா? இதை சிம்பிளா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். பகைவன் என்றாலும் வராது, பகைவன் என்றாலும் வராது, பகைவென்றாலும் வராது, இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பகைவன் கூட்டல் என்றாலும் இந்த இது சேர்ந்துட்டு பகைவன் என்றாலும், ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்தது, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. உங்களுக்கே தெரியும், அறியாமை என்னும் இருளை போக்குவது கல்வி. சரிங்களா? அடுத்தது, கல்வி பயிற்சிக்குரிய பருவம். கல்வியை வந்து எந்த வயசுல தான் கல்வி? இளமையில் கல்லுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ இளமை. சரிங்களா? முதுமையில் கல்வி கற்க முடியாது. உண்மையை வைத்தும் நம்ம கல்வி கற்க முடியாது, நேர்மையை வைத்தும் கல்வி கற்க முடியாது. இளமையில தான் கல்வி கற்க முடியும். அப்ப இது ரெண்டுமே சம்பந்தமே இல்லாது. இளமையா முதுமையா? இப்ப இளமையில தான் கற்க முடியும். அடுத்தது பாருங்க, இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னைய கல்வி என்ன கல்வியா இருக்குது உங்களுக்கே தெரியும். வீட்டில் கல்வியா? இல்லை. நாட்டில் கல்வியா? இல்லை. நாட்டில் நுழைவதற்கு கல்வி அப்படிலாம் இல்லை. பள்ளியில் நுழைவதற்கு கல்வியா? இல்லை. படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போறோம். இப்போ தொழிலில் நுழைவதற்கு, ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கான கல்வி வேணும், தொழிற்கல்வி வேண்டும். அதை தான் இங்க கேட்கறாங்க. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் நுழைவதற்கு தொழிற்கல்வி அவசியம் சொல்றேன் இல்லையா, அதுதான். அடுத்தது பாருங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். பெயர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவது. எழுவாய் கிடையாது, சொல்லுக்கு முதல்ல வரும், அது கிடையாது. செயல்படும் பொருள் இடையில் வரும், அதுவும் கிடையாது. பயனிலை இறுதியில் வந்தாலும் அது வேறுபடுத்தாது, வேற்றுமை. இந்த ஐ, ஆல், கு, இன், அது, கண்ணுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வேற்றுமை உறுப்பு தான். அவனுக்கு கொடுத்தான், அவனை பிடித்தான், ஐ, கு இதெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை உறுப்புகள். சரிங்களா? இதை படிச்சுக்கலாம். அடுத்தது, எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், எட்டாம் வேற்றுமை முக்கியமான கொஸ்டின், விழி வேற்றுமை. சரிங்களா? இந்த எழுவாய் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு தான் எழுவாய் வேற்றுமைன்னு பேரு. ஆனா எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு விழி வேற்றுமை. இதுக்கு உருவு கிடையாது. அப்ப ஆன்சர் இதுதான். சரிங்களா? அடுத்தது, உடனிகழ்ச்சி பொருளில் வருவது எந்த வேற்றுமை? எந்த வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வரும்னா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மூன்றாம் வேற்றுமையில் வரும். ஐ, ஆல், கு வருது இல்லைங்களா, அப்ப ஆல் என்ற அந்த மூன்றாம் வேற்றுமை தான் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இதை நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வருவது. சரிங்களா? எந்த வேற்றுமை வருதுன்னா மூன்றாம் வேற்றுமை. இங்க அறத்தான் இருக்கு இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அறத்தால், அறத்தால் வருவதே இன்பம். அப்ப ஆள் என்றது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருவு. சரிங்களா? ஐ, ஆல், கு அப்படி வருதுங்களா, மூன்றாம் வேற்றுமை உருவு. அப்ப இது கண்டுபிடிச்சுங்க. அடுத்த கொஸ்டின், மலர் பானையை வணைந்தால். இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. மலர் பானையை வணைந்தால், அப்ப வந்து என்ன பண்றா, ஒரு பொருளை உருவாக்குறான். அப்போ ஆக்கல். சரிங்களா? என்ன வரும்னு சொன்னீங்கன்னா ஆக்கல். அழித்தல் கிடையாது. ஒரு பொருளை உருவாக்குறான், அப்ப அழிக்கல. அடைதலும் கிடையாது. கொடை மற்றவங்க கொடுக்குறாங்களா? இல்ல. அப்ப ஆக்கல். பானையை வணைதல் வந்து ஒரு பொருளை உருவாக்குதல், அதனால ஆக்கல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தர. காட்டுல இருக்கிறது யானை, கரும்பு எது சொன்னா யானை. அப்ப யானைன்னு இருக்கா பாருங்க, இல்ல. சரிங்களா? முகில்கள்னா மேகம் கிடையாது. முழவுகள்னாலும் அந்த ஒளி மத்தள இது பறையுது, அதுவும் கிடையாது. வேய்கள் அப்படின்னா மூங்கில்கள், அதுவும் கிடையாது. ஆனா வேழங்கள் என்பது கரெக்ட். ஏன்னா வேழம் என்றால் யானை. சரியா? யானைகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா காட்டிலிருந்து வந்த யானைகள் தான் வந்து என்ன பண்ணுச்சு, கரும்பை தின்றன. அப்போ இது ஆன்சர், சி ஆன்சர். அடுத்தது, கனகச்சுனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கீ ஆன்சர். கனகம் என்றால் பொன், தங்கம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சொல். இங்க வந்து பாத்தீங்கன்னா இச்சுன்றது வேற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? கனகம் கூட்டல் சுனை. கனகம் என்பது பொண்ணுன்னு அர்த்தம். இப்ப கனகம் கூட்டல் சுனை, கனகச்சுனை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, முழவு அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவு அதிர. இப்ப இங்க இந்த வார்த்தையை நீங்க பார்க்கணும். இவ்வு கூட்டல் ஊ, இவ்வு கூட்டல்
ஊ. வர்ற எழுத்து என்னங்க? உயிரெழுத்து. அப்ப முன்னாடி வர எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த ஊ வந்து என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப இவ்வு கூட்டல வ, முழவதிர. சரிங்களா? இப்படிதான் நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். முழவதிர. சரிங்களா? அப்போ முழவு கூட்ட அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முழவதிர. சரிங்களா? இப்ப இந்த வா இந்த இவ்வையும் ஆவையும் சேர்த்தீங்கன்னா வ. சரிங்களா? இந்த வன்றது இங்க இருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் பிரிந்தவருக்கு கிடையாது, சிறந்தவருக்கு கிடையாது, உயர்ந்தவருக்கும் கிடையாது, அலர்ந்தவருக்கு. பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு. அலர்ந்தவர்னா ஒன்றும் இல்லாதவர், அதாவது வந்து வறுமையில் துன்புறுபவர், அவர்தான். ஒன்றும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் வேண்டும். அப்போ இது வந்து நீங்க படிக்கணும், மீனிங் தெரியணும். சரிங்களா? அப்ப அலர்ந்தவருக்கு என்பதுதான் சரியான. அது உயர்ந்தவருக்கு நம்ம அழிக்க போறதில்ல, சிறந்தவருக்கு அழிந்த போறதில்ல, பிரிந்தவருக்கும் நம்ம அழிக்க போறதில்ல. அப்ப அலர்ந்தவர், ஒன்று அலர்ந்தவர்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லாதவர், அவருக்கு தான் நம்ம உணவளிக்கணும். அடுத்து பாருங்க, நம்மை டேஷை பொறுத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இகழ்வாரைன்னா திட்டுறவங்களை, அகழ்வாரை தோண்டுபவரை, புகழ்வாரை மகிழ்வாரை, யாரை நம்ம பொறுத்து கொள்ளணும்னு சொன்னா தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. தோன்றவரை நிலம் எப்படி பொறுத்துக்கிறோம் அந்த மாதிரி திட்டுறவங்களையும் தன்னை வந்து அவதூறாக பேசுபவர்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்றேன். அப்ப இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்க, மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைபொருளை காத்தல் எதுன்னு எனப்படும்னா சிறையா இல்லை, அறையும் இல்லை, கரையும் இல்லை, நிறை. மறைபொருளை காத்தல், அந்த ரகசியத்தை காக்கிறது தான் நிறை. நிறை எனப்படுவது புறை எனப்படுவதுன்னு வரும் கலித்தொகை பாடல், அதுல வரக்கூடியது தான் வந்து இது. நிறை எனப்படுவது என்பது ரகசியத்தை பாதுகாத்தல், அதுதான் ஒருவனுடைய நிறை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இங்க பாருங்க, அறிந்து பாடறிந்து, இந்த டாவை பிரிக்கணும். பாடு கூட்டல் அறிந்து, பாடு கூட்டல் அறிந்து எங்க இருக்கு பாருங்க. பாட்டு அறிந்து இப்படியும் வராது, பொருள் மாறிடும், தப்பு. பா அறிந்தும் வராது, பாட்டு கூட்டல் அறிந்தும் வராது. ஆனா பாடு கூட்டல் அறிந்து, இந்த டு இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா? இட்டு கூட்டல், அந்த இட்டு கூட்டல் ஊன்னு பிரியும். இந்த ஊ போயிடுச்சுன்னா ட. சரிங்களா? அதனால தான் பாடு அறிந்துன்னு இங்க வந்திருக்கு. அப்போ பாடு கூட்டல் அறிந்து, இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முறை எனப்படுவது, முறை எனப்படுவது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது இரு கூட்டல் ஐ, ரை. சரிங்களா? வர்றது உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. அப்ப ரெண்டு உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்கு ஒரு சொல், ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்து தான் உடம்படு மெய். சரிங்களா? முன் வீடியோல சொல்லியிருக்கேன், இவ்வு. சரிங்களா? இந்த ரெண்டு தான் வரும். இங்க ஐன்றதுனால இவ்வு ஈ வரும். சரிங்களா? முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா முறை எனப்படுவது என்பதை சேர்த்தெழு முறை எனப்படுவது, இதை சேர்த்தெழுத கிடைப்பது. அடுத்த கொஸ்டின், முறை எனப்படுவது இதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்க்கணும். அதாவது முறை கூட்டல் எனப்படுவது. இப்ப என்ன பண்ணோம்னா, இந்த ரையை பிரிங்க, இரு கூட்டல் ஐ, வருகின்ற முதல் எழுத்து ஏ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. அப்போ சேராத இரண்டு உயிர்களை சேர்க்க வைப்பதற்காக எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்துக்கு பேர் தான் உடம்படுமைன்னு சொல்லுவோம். ஈயும் இவ்வும். சென்ற காணொலியில் கூறியது போல ஐ ஐ வந்தா ஈ போட வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா, இங்க நடுவுல ஈ வரும். அப்போ முறை கூட்டல் ஈ கூட்டல் எனப்படும், முறை எனப்படும். அப்போ இங்க ஏ வரும். ஈ கூட்டல் ஏ. ஈ கூட்டல் ஏ, ஏ. சரிங்களா? முறை எனப்படும். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் பாதுகாத்து வச்ச இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா, கல்வெட்டுகள் இருந்தது. கல்வெட்டுகள், ஆனா பெரும்பான்மையா என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம்.
கல்வெட்டுகள் இதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செப்பேடுகள், இதுவும் ஓகே. மண்பாண்டங்கள் கண்டிப்பா கிடையாது. பனை ஓலைகள், பழந்தமிழ் இலக்கியங்கள்னா இந்த கல்வெட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எதுல எழுதுனாங்கன்னு சொன்னீங்கன்னா பனை ஓலைகள். அப்ப இதுதான் ஆன்சர். சின்ன பனை ஓலைகள் தான் பயன்படுத்துறாங்க. அடுத்தது பாருங்க, பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானையினுடைய அந்த முறையை சொல்றாங்க. செய்தல், பானை செய்தல்னு சொல்லக்கூடாது, முடைதலும் சொல்லக்கூடாது, சுடுதலும் சொல்லக்கூடாது. பானை வனைதல், பானை செய்யப்படுகின்ற அந்த அந்த செயலுக்கு பெயர் வனைதல். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது மட்டுமல்ல என்ற சொல்லை பிரித்ததே கிடையாது. மட்டுமல்ல, இந்த இம்மு பிரிங்க, இம்மு கூட்டல் மட்டும் கூட்டல் அல்ல, பிரிக்கும் போது தெரிஞ்சு மட்டும், இந்த மே தான் மெயின். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து மட்டும் கூட்ட அல்ல, மட்டும் கூட்ட அல்ல. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, கயிறு கூட்டல் கட்டில். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில். கயிறு கட்டில்னு வராது, கயிற்று கட்டில். இலக்கண முறைப்படி இதுதான் சரியான இது. இதை பார்த்துங்க, கயிறு கட்டில் இது வராது. கயிறு இக்கு புள்ளி வரல, இதுவும் கிடையாது. இங்க புள்ளி வருது, இருந்தாலும் கயிறு கட்டில் வந்திருக்கு, அப்ப இதுவும் கிடையாது. கயிற்று கட்டில், கயிற்றால் செய்யப்பட்ட கட்டில். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது. முக்கியமான கொஸ்டின் இது. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது டேஷ், வேற்றுமை தொகை. தொக்கி வரும், அதாவது மறைந்து வரும். இதுதான் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். மீதி எதையும் நம்ம பார்க்கவே தேவையில்ல. சரிங்களா? ஏன்னா நீங்க கேட்டுக்கிறது வேற்றுமை உருவு தான் கேட்டாங்க, அப்ப வேற்றுமை தொகை தான் வரணும் இந்த வார்த்தை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, செம்மரம். இது வந்து பண்பு தொகை. செம்மை கூட்டல் மரம் என்னும் சொல் டேஷ் தொகை, பண்பு தொகை. செம்மரம்னா சிவந்த நிறத்தை உடைய மரம், அதான் செம்மரம்னு சொல்லுவோம். அப்ப நிறத்தை குறிப்பதனால அது என்ன தொகை? பண்பு தொகை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கண்ணா வா என்பது டேஷ் தொடர். ஒருத்தவங்களை கூப்பிடுறோம், கண்ணா வா, தம்பி வா அப்படின்னு சொல்றோம்னா கூப்பிடுற மாதிரி வந்துச்சுன்னா விழித்தல், அழைத்தல்னு சொல்லுவோம். அப்ப விழித்தொடர். வேற எதையும் நீங்க பார்க்க தேவை, விழித்தொடர். ஏன்னா ஒருத்தவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு, அழைக்கிற மாதிரி, அதனால விழித்தொடர். சரிங்களா? அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஒரு அரசரை எது காப்பாற்றும்னு சொன்னா செங்கோல். செங்கோல் முறைப்படி நெறிப்படி நடத்தணும், ஆனா அதை அவர் காப்பாற்றாது. வெண்கொற்ற கொடை, இதுவும் வந்து முக்கியமானதான், ஆனா அதை அவரை காப்பாற்றாது. குற்றமற்ற ஆட்சி, நீதி நேர்மையோட ஆட்சினா தான் அவரை காப்பாற்றும். படை வலிமையும் அவரை காப்பாற்றாது. அறத்தோட குற்றமற்ற ஆட்சி புரிந்தாதான் அவரை காப்பாற்றும். அதை தான் சொல்றாரு. சரிங்களா? அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும், குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்லின் பொருள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்துனா சொல்லின் தகுதி கிடையாது, பொருளின் தகுதியும் கிடையாது, பாடலின் தகுதியும் கிடையாது, அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். சரிங்களா? சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த அவையின் இடத்திற்கு தகுந்த மாதிரி பேச வேண்டும். இதுதான் இதுக்குடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உங்களுக்கே தெரியாத, நோவை பிரிங்க, இன் கூட்டல் ஓ, அப்படியே பிரிச்சிடுங்க. கண் கூட்டல் ஓடாது தனியா பிரிச்சிடுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? கண்ணோடாது. வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்ல. சரிங்களா? மீதி எல்லாமே தவறு. சரிங்களா? அடுத்தது, கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கசடு கூட்டல் அற. கசடு இல்லாமல், கசடு என்பது குற்றம், குற்றம் இல்லாத கற்க வேண்டும். கசடற. சரிங்களா? கசடற. இது வந்து எப்படி பிரியும்னா எட்டு கூட்டல் அற. சரிங்களா? இப்படி பிரியுமா? அதுதான் கசடற என்பது போல வரும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? மீதி எல்லாமே தவறு. அடுத்தது பாருங்க, என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல். இது ரெண்டுத்தையுமே சேர்த்தணும். சரிங்களா? இந்த ரூவை பிரிங்க, இரு கூட்டல் ஊ, வர்ற எழுத்து வந்து ஆ. அப்போ முன்னாடி உயிர் எழுத்து வந்தா இந்த உயிர் வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப இரு கூட்டலா ஆ ரா. சரிங்களா? என்றாய்ந்து. நல்லா நாம வச்சுங்க. ரூவை பிரிக்கிறீங்க, இரு கூட்டல் ஊ, ரூ. இப்போ உயிர் முன்னாடி வர்றதுனால உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், இது கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது வந்து எதுனா இரும் ஆவும். இரையும் ஆரையும் சேர்த்தோம்னா நம்ம என்னவாயிடும்? ரா அப்படின்னு வந்துடும். அப்ப என்றாய்ந்து. இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. என்றாய்ந்து. அடுத்தது, தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. என்ன ஊன்றனா அப்படின்னு பார்க்கணும். சத்துக்கள் ஊன்ற முடியாது, முத்துக்கள் ஊன்றனா விளையாது, பித்துக்களும் ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்துக்கள். வித்துக்கள்னா விதைகள்.
சரிங்களா? அப்போ தம்பி ஊன்றிய விதைகள் தான் முளைக்குது. அப்போ வித்துக்கள் என்பது சரியான. இதனுடைய மீனிங் தெரிஞ்சா போதும். அடுத்தது, என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. என்ன பெருகிற்றுன்னு கேட்கிறாங்க. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. காரி என்பது கிடையாது, ஓரியும் கிடையாது, பாருங்க இவங்களாம் கடையேழு வள்ளல்கள். வாரி பெருகிற்று, வாரினா செல்வம் பெருகிற்று. அப்ப இதுதான் கரெக்ட். இவங்களாம் கடையேழு வள்ளல்கள், காரி ஓரி பாரி, அதனால அவங்க கிடையாது. இதுதான். அக்களத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் களத்து. சரிங்களா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஒரு வார்த்தை வராது, இப்படியும் வராது. அப்ப அ கூட்டல் களத்து, இதுக்கு இனமானி மெய்யெழுத்து தோன்றும். அதனால அ கூட்டல் களத்து தான் என்பது சரியான விடை. அடுத்தது, கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஈஸி. இந்த இறையும் ஈயும் சேர்த்துருங்க. ரீ இங்க இருக்கும் கதிரின. சரிங்களா? அடுத்தது, கனத்த மழை என்னும் சொல்லினுடைய பொருள். கனத்த மழை, பலமான மழை, அது பாத்தீங்கன்னா பெருமழை. என்னன்னு சொல்றேன்னா பெருமழை. படிச்ச உடனே தெரிஞ்சிடும். கனத்த மழைனா பெருமழை. சிறு மழை கிடையாது, எடை குறைந்த மழையும் கிடையாது, எடை மிகுந்த மழையும் கிடையாது. எடையே அங்க வரக்கூடாது. பெருமழை, பெருத்த மழை, அதுதான் கரெக்ட். அடுத்தது, வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்க வரக்கூடிய எழுத்து இல்லு. இல்லு கூட்டல் ஏ, வாசல் கூட்டல் எல்லாம், இதுதான் கரெக்ட். இதுல எல்லாம் தப்பு, வாசு தப்பு, வாசம்னு வருது தப்பு. அப்ப இதுதான் கரெக்ட். பார்த்தவொடனே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வாசல் எல்லாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சரிங்களா? கால் கூட்டல் இறங்கி, கால் கூட்டல் இறங்கி. இந்த இல்லையும் இந்த ஈயும் சேருங்க, லீன்னு வரும். இங்க பாருங்க, ஜஸ்ட் அதை போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? பாருங்க, கால் இறங்கி இது வராது, கால் இறங்கி இப்படி தனியா பிரிச்சு வராது, ஒற்றும் உயிரெழுத்தும் தனித்தனியா வராது, இதுவும் தப்பு. அப்ப பாருங்க, லீ எங்க வருது? கால் இறங்கி. சரிங்களா? இல்லுங்கூட இயல்பு புணர்ச்சி விதிப்படி சேர்ந்துரும். அடுத்து பாருங்க, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். இதை நீங்க படிச்சாகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்த தொல்காப்பியம் கூறுகிறது. சரிங்களா? அடுத்தது, சேரர்களுடைய தலைநகரம் உங்களுக்கு தெரியும். காஞ்சி கிடையாது, முசிறியும் கிடையாது, பாண்டியர் தொண்டியும் கிடையாது, வஞ்சி. சரிங்களா? சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. சரிங்களா? அடுத்தது, பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பண்டமாற்று முறை இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இருந்த காலத்துல விலையை அடிப்படையாக கணக்கிடுறதுக்கு முக்கியமா பயன்படுத்துறது வந்து நெல் தான். விலை மதிப்புடையது மிளகு, இதை வாங்கி சென்றார்கள். ஆனால் வந்து நம்ம உள்நாட்டில் கிடையாது, புல்லு கிடையாது, உப்பும் கிடையாது, எதுனா நெல் தான். அடிப்படை விலையை நிர்ணயிப்பதற்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா நெல். அடுத்தது பாருங்க, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. சரிங்களா? காவிரி கிடையாது, பவானி கிடையாது, நொய்யல் கிடையாது, அமராவதி. ஆண் பொருணைன்னா அமராவதி, தன் பொருணை அப்படின்னு சொல்லும் போது தாமிரபரணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது இந்த மின்சாதன பொருட்கள், இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். நீலகிரினா தைலம். சரிங்களா? கரூர்னா நம்ம வாகன தொழில் உற்பத்தியில கரூர் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பாத்தீங்கன்னா பூட்டு மலர் உற்பத்தி அதிகமா இருக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல தான் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், இந்த மோட்டார், இந்த மாதிரி தொழில்கள் அதிகமாக இருக்கும். அது கோயம்புத்தூர். இது கொஞ்சம் முக்கியமான பகுதி பார்த்தங்க. அடுத்தது, விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். படிச்சிருப்பீங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில 3 வகைப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தோன்றல், கெடுதல், தெரிதல். அப்ப விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அடுத்தது பாருங்க, பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இல்ல பிரிங்க, இல்லு கூட்டல் ஆ, இயல்பா புணர்ந்துருது, எந்த ஒரு மாற்றமும் நடைபெறல. பால் கூட்டல் ஆடை பாலாடை, அவ்வளவுதான். புதுசா ஒரு எழுத்து தோன்றல, ஒரு எழுத்து மாறல, இன்னொரு எழுத்து தெரியல. அப்போ இது 3மே நடக்காதனால அது என்ன புணர்ச்சினா இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? அப்ப ஆன்சர் இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இந்த பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்கள் உள்ளன. இதை ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி.